ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் சில்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான டிஷ் இது. ரொம்பவே குயிக்காக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 2 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி ஓரளவுக்கு சூடானதுமே ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு அளவுக்கு தான் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த தண்ணியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் லைட்டாக ஒரு கொதி வரும் போதே நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா கலர் வரும். நான் நார்மல் குழம்பு மிளகாய் பொடி தான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, ஃபுட் கலர் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவோட. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா ரொம்பவே கரெக்டாக நான் காலிஃப்ளவரில் பேஸ்ட்டு போல் நல்லா ஒட்டிக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம். அதை ஃபுல்லாக தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் சூடாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஹீட் பதத்துக்கு திரும்ப நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதனால் ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ்லேயே மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த காலிஃப்ளவர் மசாலாவில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லாவே பொரிஞ்சு வருது. போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம கருவேப்பிலை லீஃபை ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் குழந்தைங்களாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம்.